நோயில்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரத்துடைய பெயர் வருண மரம் அப்படின்னு பேர். வருணம் அல்லது வரணம் அப்படின்ற தமிழ் பேரில் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக நீண்டு வளரக்கூடிய ஒரு வகையான மரவகை தாவரம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒசூர், கிருஷ்ணகிரி, வேலூர், அதே போல் மதுரை, விருதுநகர் இந்த பகுதிகளெலாம் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய மரங்களில் இந்த வருண மரம் அப்படிங்கிறது ஒன்று. பொதுவாக இந்த வருண மரம் அப்படின்னு வரும்போது 2 விதமான முக்கியமான பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய மருந்துகளாக ஆயுர்வேத, சித்த, யுனானி முறையில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அல்லது ப்ராஸ்டோமெகாலின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. பொதுவாக ஆண்களுக்கு ஒரு 55 வயது ஆகும்போது சிறுநீர் பையுடைய கீழே இருக்கக்கூடிய குழல், அந்த குழலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய உறுப்பு லேசாக வீங்க ஆரம்பிக்கதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி வீங்க ஆரம்பிக்கும்போது நமக்கு சிறுநீர் கழிப்பதில் நிறைய அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு உபாதை, அல்லது அந்த சிறுநீர் கழித்து முடித்த பிறகு மீண்டும் உடனேயே சிறுநீர் வருவது போல ஒரு உபாதை, அல்லது இரவில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் எழுந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல். சிறுநீர் கழிக்க வேண்டியும் அப்படிங்கிற உந்துதல் இருந்தாலும் கூட சில நேரங்களில் சிறுநீர் கழிக்க முயற்சி செய்தோம்னா சிறுநீர் வராமல் வருவதற்கு ஒரு 5 நிமிடம் எடுத்து கொள்ளக்கூடிய சூழல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. அதே போல் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டாலே உடனே அடக்க முடியாமல் சிறுநீர் வந்து விடுகின்ற ஒரு பிரச்சனை. சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற அந்த கசிவு, ஒரு தும்மலோ, ஒரு அழுத்தி சிரித்தாலோ, தரையில் அமர்ந்து எழுந்தாலோ, அல்லது கொஞ்சம் தூரம் நடந்தாலோ சிறுநீர் லேசாக கசிகின்ற ஒரு பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனையும் ஏற்படுவது இந்த பிரச்சனையை குணமாக்குவதற்கு மிகச்சிறந்த மருந்து இல்லை இந்த வருணம் அல்லது வரணம்னு சொல்லக்கூடிய ஒரு மரப்பட்டை. இந்த மரப்பட்டையுடைய வெளிப்புற தோல், அதாவது பார்ப்பதற்கு வெள்ளை கலந்த பழுப்பு நிறமாக இருக்கக்கூடிய தோல், 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 200 கிராம் அந்த 20 கிராம் மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்து ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரம் கழித்த பிறகே சிறுநீர் வெளியேறக்கூடிய அளவில் கணிசமான ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறத பார்க்குறோம். திரும்ப ஒவ்வொரு கோடைக்காலம் ஏற்படும் போதும் சிறுநீரக கற்களுக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை நிறைய பேருக்கு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். என்னதான் உணவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும், தினம் 3 லிட்டர் தண்ணீர் குடித்தாலும், உடற்பயிற்சி செய்தாலும் கூட இந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் அப்படின்றது குறையாமல் அடிக்கடி அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய தேவை கூட நிறைய பேருக்கு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதை குறைக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த வருணம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் சூரணத்தை போடுங்க, நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைச்சிடுங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த 1/2 லிட்டர் கஷாயத்தை காலை, மதியம், இரவு அப்படிங்கிற மாதிரி 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குணமாகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கருப்பை கொஞ்சம் விரிவடைகிறதுனால, பெரியதாகிறதுனால, அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தொந்தரவு ஏற்படுறதுனால அது சிறுநீர் பையில் ஒரு கடுமையான அழுத்தத்தை ஏற்படுறத பார்க்க முடியும். அதனாலேயே அவர்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது சிறுநீர் கழிக்க வேண்டிய மிக கடுமையான ஒரு பிரச்சனை ஏற்படுறத பார்க்குறோம். குறிப்பாக சைவம் சாப்பிடுகிறவர்களுக்கு இந்த பிரச்சனை 60 வயதுக்கு மேல் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதை குறைக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து இந்த வருணம் அல்லது வரணம்னு சொல்லக்கூடிய மரப்பட்டை. 200 மில்லி தண்ணி எடுங்க,
2 தேக்கரண்டி அதோட சூரணத்தை போடுங்க 10 கிராம் அளவுக்கு. ஒரு 5 நிமிடம் டீ வைப்பது போல் நன்றாக கொதிக்க வைங்க. 100 மில்லியாக குறைச்சிருங்க. வடிகட்டுங்க. காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அதை எடுத்துக்க ஆரம்பிங்க. ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த பிரச்சனை சிறிது சிறிதாக குறையிறத பார்க்க முடியும். அதே போல் அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த வீக்கமும் படிப்படியாக குறைந்து நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளால் உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய பெண்களுக்கு தைராய்டு பாதிப்பு இருக்கும்போது உடல் எடையை குறைப்பதே மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த சவாலை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மருந்து இந்த மரப்பட்டை. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணி, 10 கிராம் அளவுக்கு சூர்ணம் போடுங்க. கொதிக்க வைத்து 300 மில்லியை அதை குறைச்சிருங்க. வடிகட்டுங்க. காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரு 150 மில்லி. அடுத்த அரை மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி மாலை 6 மணிக்கு இதே போல் ஒரு 150 மில்லி. ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு நீங்கள் போய் உங்களுடைய உடல் எடையோ அல்லது உங்களுடைய தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடோ செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் வித்தின் த லிமிட் வர்றது பார்க்க முடியும். அதன் பிறகு உங்களுடைய தைராய்டு மருத்துவரை நீங்கள் கன்சல்ட் பண்ணியே சிறிது சிறிதாக உங்களுடைய தைராய்டு மாத்திரைகளை படிப்படியாக குறைக்க முடியும். ஒரு மூலிகை தேநீராக, ஒரு ஹெர்பல் டீயாக இந்த வரண மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை தொடர்ந்து உங்களால் உபயோகப்படுத்த முடியும்னா ஒரு வருட காலம் தொடர்ந்து ஒரு மூலிகை டீயாக. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம காஃபி, டீ, உற்சாகபானம்னு நிறைய குடிக்கிற ஹேபிட் வச்சுருக்கோம். ஆனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு உடலுக்கு பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய பொருளாக இருக்குது. அதையெல்லாம் தவிர்த்து இயற்கை மூலிகைகளில் இருக்க மாதிரி இந்த வரண மரப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சேர்க்க ஆரம்பித்தோன்னா உடலுடைய ஆரோக்கியம், உடலுடைய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த வரண மரப்பட்டை அல்லது வருண மரப்பட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மரம் சிறுநீரக கல்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ப்ராஸ்டோமெகாலின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 60 வயதுக்கு மேலே பெண்கள் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சிறுநீரை அடக்க முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை மற்றும் தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்ற தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகம் இன்னும் ஒரு மாபெரும் அக்னி பரீட்சையில் இறங்கி இருக்கிறது. தன்னுடைய நியாயத்திற்காக, உரிமைகளுக்காக அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் நமக்கு தண்ணீர் தர மறுப்பவர்களுக்கு, நம்மை பட்டினி போட்டு கொல்ல விரும்புகிறவர்களுக்கு, நம்முடைய விவசாயத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு, நம்முடைய வேளாண்மையை அழிக்க நினைப்பவர்களுக்கு எதிராக இந்த மாபெரும் அறப்போராட்டத்தில் தமிழகம் இறங்கி இருக்கிறது. வஞ்சிக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய குரலாக, காலம் காலமாக துரோகம் இழைக்கப்பட்ட ஒரு இனத்தின் குரலாக இன்று தமிழகம் ஒன்று திரண்டு நிற்கிறது. காவிரி என்பது தமிழகத்தினுடைய பூர்வீகமான சொத்துக்களில் ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தினுடைய ஆதாரமான ஒரு விஷயமாக காவிரி இருந்திருக்கிறது. நடந்தாய் வாழி காவேரி என்று புகழப்பட்ட அந்த காவேரியை நீக்கிவிட்டு தமிழகத்தினுடைய வாழ்வாதாரம் என்று ஒன்று இல்லை. ஆனால் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது அப்போது நடந்த பல்வேறு குழப்பங்களின் காரணமாக காவேரி கர்நாடக அரசினுடைய கட்டுப்பாட்டிற்கு சென்றது. ஆனால் பல்வேறு ஒப்பந்தங்களின் மூலமாக தமிழகத்தினுடைய இயற்கை சார்ந்த உரிமை, மரபுசார் உரிமையின் அடிப்படையிலும் அதனுடைய அடிப்படையாக காவிரியினுடைய தாழ்நிலப் பகுதியில் தமிழகம் இருப்பதனாலும் இன்னும் காவிரியினுடைய பெரும்பகுதி, அதாவது கர்நாடகாவை விட அதிக அளவிற்கு தமிழகத்திலேயே காவிரி பறந்து விரிந்து செல்வதன் காரணமாகவும் காவிரியின் மீது தமிழகத்தினுடைய உரிமை எவராலும் மறுக்கப்பட முடியாது, மாற்றப்பட முடியாது. ஆனால்
கர்நாடகா தொடர்ந்து எழுதப்பட்ட எல்லா ஒப்பந்தங்களையும் மீறியது. அனைத்து உயர்நீதிமன்ற உத்தரவுகளையும் மீறியது. தமிழகத்திற்கு எதிரான வஞ்சக செயல்களில் அது தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய தேசிய கட்சிகள் கர்நாடகாவில் தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக தொடர்ந்து தமிழகத்திற்கு கர்நாடகம் அளித்து வந்திருக்கக்கூடிய அந்த துரோகத்திற்கு துணை போயிருக்கின்றன என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆனால் நாம் நீண்ட நெடிய ஒரு சட்ட போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். அதன் விளைவாக இன்றைக்கு காவிரியில் தமிழகத்தினுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிய போது மத்திய அரசு அந்த தீர்ப்பை அமுல்படுத்த மறுத்து அது தொடர்ச்சியாக நீதிமன்றத்திடம் பல்வேறு விளக்கங்களை கேட்டு காலதாமதம் செய்து காவிரி மேலாண்மை வாரியம் என்கிற ஒரு வலுவான அமைப்பை நீர்த்து போகச் செய்வதற்காக அதற்கும் மேலாக ஒரு கண்காணிப்பு வாரியம் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு முயற்சியில் அது இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது. பல்லில்லாத ஆணையங்கள், அதிகாரமற்ற ஆணையங்கள், எந்த விதத்திலும் தமிழர்களுக்கு தண்ணீர் தந்துவிடக்கூடாது என்கிற கர்நாடக அரசினுடைய உள்நோக்கத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு அணுகுமுறையை இன்றைக்கு மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். காவிரி நடுவர் மன்றம் அது தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசியல் அழுத்தத்தின் காரணமாக விபி சிங் அவர்களுடைய காலத்தில் 1990களில் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு 2007 தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கு முதலமைச்சராக இருந்தபோது வெளிவந்தது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக எதிர்த்த பல்வேறு விதமான வழக்குகள், அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை வழங்கியும் கூட கர்நாடகம் தண்ணீரை திறந்து விடாத நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை வழங்கிவிட்டு அதற்கான ஒரு ஸ்கீம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தியதன் விளைவாக ஸ்கீம் என்றால் என்ன என்கிற ஒரு குழப்பமான ஒரு கேள்வியை கேட்டு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திடம் போய் மத்திய அரசு நிற்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் 6 வாரத்திற்குள் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிய மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட பிறகும் கூட அதில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை பற்றி கவலைப்படாமல் அந்த காலாவதியாகிற தினத்தன்று போய் நீதிமன்றத்திலிருந்து விளக்கத்தை கேட்பதன் மூலமாக இந்த காலாவதியாகட்டும் என்று அவர்கள் காத்திருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த காலம் தாழ்த்துகிற உத்தியின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் தஞ்சை டெல்டா பகுதியில் பயிரிட்டிருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் இந்த ஆண்டும் கருகி அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்பது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதைத்தான் குறிக்கும் என்பது வெளிப்படையாக தெரிந்த பிறகும் கூட உச்சநீதிமன்றமே பலமுறை காவிரி மேலாண்மை வாரியத்தை அமையுங்கள் என்று சொன்ன பிறகு காவிரி மேலாண்மை வாரியத்தை நாங்கள் அமைப்போம் என்று பலமுறை மத்திய அரசு வாக்குறுதி கொடுத்த பிறகு இப்பொழுது அதற்கு சம்பந்தமில்லாமல் வேறொரு அமைப்பை பற்றி பேசுவதன் மூலமாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக இதுவரை நாம் நடத்திய சட்ட போராட்டங்கள், அது சார்ந்து நாம் பெற்ற உரிமைகள் அனைத்தையும் குழி தோண்டி புதைக்கிற ஒரு முயற்சியில் இன்றைக்கு அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். இந்த புதிய அமைப்பை ஒரு புதிய அமைப்பை உருவாக்குகிறோம் என்று சொன்னால் அந்த புதிய அமைப்பையினும் அவர்கள் உருவாக்கினார்களா என்றால் நிச்சயமாக அதுவும் இல்லை. அதை பற்றி எந்த விதமான பேச்சும் இல்லை. இப்படி வார்த்தை விளையாட்டுகளின் மூலமாக ஒரு மாநில விவசாயிகளுடைய வாழ்க்கையோடு விளையாடுகிற ஒரு விஷயத்தை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய துரோகத்தினுடைய பல்வேறு விதமான ஒரு அணுகுமுறைகள் என்பது எப்படி இருந்திருக்கின்றன என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். சென்ற ஆண்டு இதேபோல் தான் காவிரி மேலாண்மை வாரியம் விஷயம் வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் அப்படி அமைக்க சொல்லி மத்திய அரசுக்கு உத்தரவிடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று வாதாடினார்கள். ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது என்று நீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் அமைக்கிறோம், ஆனால் நீங்கள் சொன்ன அமைப்பா அல்லது காவிரி மேலாண்மை வாரியமா அல்லது வேறு அமைப்பா என்றெல்லாம் கேட்டு அவர்கள் ஒரு புதிய வாதத்தை தொடங்குகிறார்கள். இதன் மூலமாக தமிழர்களுக்கு தண்ணீர் கிடைத்து விடக்கூடாது என்பதில் மத்திய அரசு தெளிவாக இருக்கிறது, கர்நாடக அரசு தெளிவாக இருக்கிறது. இது தமிழகத்தினுடைய நீருக்கான யுத்தம், இறுதி யுத்தம். இந்த முறை நாம் இதை விட்டுவிட்டால் ஒருபோதும் காவிரி நீர் நமக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை தமிழகம் இன்று உணர்ந்திருக்கிறது. அதற்காக இது இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் அது இறங்கியிருக்கிறது. இந்த போராட்டம் என்பது வெல்ல வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் அமையும் வரை இது ஓயக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு தமிழனுடைய இதயத்திலும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய உணர்ச்சி பிளம்பான ஒரு எண்ணமாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையை பற்றி முழுமையாக நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம்.
விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த பொறியாளர் சுந்தரராஜன் அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இன்னும் வரக்கூடிய திட்டங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்டெர்லைட் எனும்போது ஒரு மிகப்பெரிய அச்சம் இன்றைக்கு தூத்துக்குடி சுற்றுப்புறம் மக்களுக்கு இருக்கிறது. உண்மையில் இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலை ஏன் எப்படி அங்கே வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அடிப்படையாக என்ன மாதிரியான பாதிப்பு அந்த பகுதிக்கு இருக்கிறது? இல்லை, இந்த முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்கிற மாதிரி ஸ்டெர்லைட் தொழிற்சாலை இங்கே வந்ததே ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே தான் வந்துச்சு. என்னென்னா ஸ்டெர்லைட் முதல்ல போனது வந்து குஜராத் போச்சு, அப்புறம் கோவா போச்சு, அப்புறம் வந்து மகாராஷ்டிரா மேலாம் போய், அதாவது இந்த குஜராத் கோவாலாம் வந்து வெறும் ஆய்வுகள் தான் செஞ்சாங்க. ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்து 500 ஏக்கர் நிலத்தை வந்து ஸ்டெர்லைட்டுக்கு ஒதுக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து 1.5 வருஷம் கிட்டத்தட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு. அந்த பகுதி, அந்த மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் இருக்குல்ல, அந்த பகுதி வந்து அல்ஃபோன்சா மாம்பழங்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பகுதி. அங்கேருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த அல்ஃபோன்சா மாம்பழம், அவ்வளோ அற்புதமான சுவை கொண்ட மாம்பழம். அதிகப்படியாக அங்கேருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் வந்து ஏற்றுமதி ஆச்சு. அப்போ இவங்க ஏற்றுமதி பண்ணுறப்ப அங்கே இருக்கிற அந்த இதை இறக்குமதி பண்ணுவாங்கள்ல ட்ரேடர்ஸ், அந்த வணிகர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து இந்த விவசாயிகள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பகுதியில் வந்து ஏதோ ஒரு காப்பர் ஸ்மெல்டர் பிளான்ட் வந்துருச்சாமே, அந்த பிளான்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் மாம்பழம் வாங்க மாட்டோம், ஏன்னா அது வந்து பாதிச்சிரும், அது டேஸ்ட் வந்து போயிடும், அதில் பல்வேறு விஷயங்கள் வந்து மாசுபட்டுரும், அதனால் நாங்கள் அந்த அல்ஃபோன்சா மாம்பழம் வாங்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. விவசாயிகள் கடப்பாறையை தூக்கிட்டு போய் அந்த ஃபேக்ட்ரியை அடிக்கிறாங்க. மறு வருஷம் 93-94 வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஸ்டாப் கன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டீஸ் கொடுக்குறாரு. அதாவது வேலை நிறுத்துங்கன்னு சொல்லி நோட்டீஸ் தராரு. அத்துடன் அங்கே அந்த வேலை நிப்பாட்டப்பட்டு அங்கேருந்து அந்த மிஷினரிலாம் கழட்டிட்டு 94-95 வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, தூத்துக்குடிக்கு வர்றாங்க. தமிழக அரசு அப்போ அந்த தமிழக அரசு வந்து நீங்கள் வந்து இதுக்கான ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கண்டிஷன் வைக்கிறாங்க. அப்போ மாசு கட்டுப்பாடு ஆய்வு என்ன வைக்கிறாங்கன்னா, கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதியிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி தான் நீங்கள் இந்த ஃபேக்ட்ரி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மன்னார் வளைகுடா வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு கடல் பல்லுயிரிய பகுதி, அது மரைன் பயோடைவர்சிட்டி ரிசர்வ் அது, சரியா? ஸோ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதினால அது பக்கத்தில் நீங்கள் வைக்கக்கூடாது, நீங்கள் 25 கிலோமீட்டர் தள்ளி தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் ஸ்டெர்லைட் வந்து எந்த விதமான இதுவும் பண்ணாமல் அவங்க அந்த சொன்ன மறுநாளே போய் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் போய் அனுமதி வாங்கிட்டு வந்து ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து தேவையான இடுபொருள், ரா மெட்டீரியல் வரும்போது மீனவர்கள்லாம் போட் எடுத்துகிட்டு போய் அந்த கப்பலை மறித்து போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா இது தெரியும், அவங்களுடைய கடல் வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய நல்வாழ்வையும் அளிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய போராட்டத்தை வந்து இருக்காங்க. ஆனால் அதை பற்றினா ஸ்டெர்லைட் எதுவுமே வந்து கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டு ப்ரொடக்ஷன் 96-97 கன்சென்ட் ஆப்ரேட் வாங்குறாங்க, ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த 2 வருஷத்தில் நீரின்னு ஒரு அமைப்பு இருக்குது, நேஷ்னல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அது வந்து ஒரு அரசு நிறுவனம் தான், ஆனால் ஒரு தற்சார்பான ஒரு நிறுவனம், எந்த விதமான ஒரு இதுக்குள்ளேயும் வராது. அந்த நிறுவனம் ஸ்டெர்லைட்டுக்கு போய் 2 வருஷத்தில், அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பித்த 2 வருஷத்தில் அந்த ஸ்டெர்லைட்டுக்கு போய் முழுவதுமாக ஆய்வு பண்ணுறாங்க. அவங்க ஒரு அறிக்கை தர்றாங்க, ஸ்டெர்லைட்னால் மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து இருக்குது, இங்கேருந்து வரக்கூடிய கழிவுகள் லெட்டு, கேட்மியம் எல்லாமே சேர்ந்து அந்த பகுதியில் காற்றையும் நிலத்தையும் நீரையும் மிகப்பெரிய அளவில் மாசுபடுத்துதுன்னு சொல்லி அந்த அறிக்கை தர்றாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இவங்க கல்ஃப் ஆஃப் மன்னார்லேருந்து 14 கிலோமீட்டரில் அந்த பிளான்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி தர்றாங்க. மூன்றாவதாக, சரி பிளான்ட் வைக்கிறாங்க, சுற்றி வந்து ஒரு க்ரீன் கவர் வைக்கணும், பசுமை போர்வை வைக்கணும். ஏன்னா அந்த ஓரளவு கேஸஸ்லாம் வந்து அங்கேயே நின்றும் வெளியே போகாது, அதுவும் அவங்க வந்து பண்ணல. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் செய்கிறாங்கள. ஆக்சிடென்ட் நடந்து 2 பேர் சாகிறாங்க. அங்கே இபி சப்ஸ்டேஷனில் வந்து மயக்கமூட்டு கீழே விழுகிறாங்க. அந்த பிளான்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ரமேஷ் ஃப்ளவர்ஸ்னு ஒரு நிறுவனத்தில் வந்து 100கணக்கான பெண்கள் வந்து மயக்கம் போட்டு விழுகிறாங்க. ஒரு இது வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்குது விஷயம். அப்போ இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி அவங்க வந்து ஆமாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப உடனடியாக தமிழக அரசு வந்து அதை அந்த ஆலையை நிப்பாட்ட சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துச்சு. கொடுத்த 3ஆவது நாள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த தடை ஆணையை ரத்து பண்ணிட்டு வந்து பிளான்ட்டை வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னென்னா, இதுக்கப்புறம் மக்கள் போராட்டம் தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டே இருக்குது, ரொம்ப பெரிய நடந்துகிட்டு இருக்குது. 40,000 டன், இந்த ஒரு வருஷத்துக்கு 40,000 டன் உற்பத்தி, படிப்படியாக 70,000 டன் வந்துச்சு, படிப்படியாக போயிட்டே இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து
கேஸ் போச்சு. ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட் தடை கொடுத்து, ஹைகோர்ட் வந்து பிளான்ட்டை ஓட்டக்கூடாதுன்னு தடை கொடுத்து. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு, அதன் அடிப்படை, இதையெல்லாம் எதை வந்து வைத்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீதிமன்றத்தில் அது வழக்காக போகிறது என்று. அந்த வழக்குக்கு ஒரு அடிப்படை இருக்கும் இல்லையா? எந்த அடிப்படையை அவர்கள் பார்த்துவிட்டு மீண்டும் அனுமதி கொடுக்கிறார்கள்? இந்த சந்தேகம் வருகிறதே, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை பொருட்படுத்தாமல் ஆலை தொடர்ந்து இயங்கலாம் என்று நீதிமன்றம் எப்படி சொல்லுது? இல்லை, அதான். ஸோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் திரு வைகோ அவர்களும் நேச்சர் ட்ரஸ்ட்டை சேர்ந்தவங்களும் சேர்ந்து இந்த கேஸ் போடுறாங்க ஹைகோர்ட்டில். அப்போ வந்து ஹைகோர்ட் வந்து அந்த ஆலையை தடை பண்ணுது. ஆனால் 3ஆவது நாள் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த தடையானை நீக்கிட்டு பிளான்ட் ஓட ஆரம்பிச்சது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி அமைக்குது. கமிட்டி அமைச்சு இந்த கமிட்டி போய் முழுவதுமாக ஆய்வு செய்து எங்களை வந்து அறிக்கை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அங்கே தீர்ப்பு சொல்கிறாங்க. அந்த கமிட்டி ஆய்வு பண்ணிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கையை, ஒரு அதிக பக்கங்களோட அறிக்கையை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெர்லைட் ஆலை காற்று மாசுபடுத்துது, நிலத்தை மாசுபடுத்துது, தண்ணீரை மாசுபடுத்துது, கடலை மாசுபடுத்துது. அந்த ஆலையில் வரக்கூடிய நச்சுகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு வந்து பல்வேறு நோய்களை உண்டு பண்ணுது. புற்றுநோய் உட்பட பல்வேறு நோய்களை வந்து உண்டு பண்ணுறது. இது எல்லாத்தையோட முக்கியமான விஷயம், சட்டத்துக்கு புறம்பாக அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான அளவை உற்பத்தி செய்கிறார்கள். சரியா? இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. சரியா? சட்டத்திற்கு புறம்பாக டவுன் சைடு பிளான்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து காப்பர் வந்துச்சுன்னா அதுலேருந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வரும். அதுலேருந்து ஒரு 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 பை ப்ராடக்டாக வரும். அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து இவ்வளோ வந்து வெளியே விட்டுருந்தாங்க, காற்றுல கலந்துடும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபியூரிக் ஆசிடாக மாற்றக்கூடிய ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு கழிவையும் வேறு பிளான்ட்டாக வந்து வேறு பை ப்ராடக்டாக மாற்றிட முடியும். ஸோ டவுன் சைடு பிளான்ட்ஸ் ஃபுல்லாக போடுறாங்க. ஆனால் இந்த எந்த பிளான்ட்டுக்கும் அரசு அனுமதி கிடையாது. இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் கமிட்டி வந்து சப்மிட் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்டிங்கல்ல இந்த மாதிரி இவ்வளோ இருந்து எப்படி உச்சநீதிமன்றம் அனுமதிச்சுன்னு. உச்சநீதிமன்றம் என்ன ஆச்சு? ஆமாம் மாசுபடுத்திருக்கு, ஆமாம் அனுமதி வாங்கலை, ஆமாம் அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க, தப்பு தான், எல்லாமே தப்பு தான். இருந்தாலும் நாட்டுக்கு காப்பர் முக்கியம், மின்சார உற்பத்தி காப்பர் முக்கியம், டிஃபென்ஸுக்கு காப்பர் முக்கியம் சொல்லி 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து ஸ்டெர்லைட்டுக்கு 100 கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்க. எதுக்கு? இவர்கள் செய்த தவறுகளுக்காக. இன்றைக்கி சொல்கிறாங்களே ஸ்டெர்லைட்டு நாங்கள் எதுவுமே தவறு பண்ணுறதில்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து பொல்யூட் பண்ணிக்கிங்க, நீங்கள் வந்து லைசன்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்ல விடுங்க, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ அதுக்காக ஒரு 100 கோடி ரூபாய் ஃபைன் போடணும்னு சொல்லி அந்த பிளான்ட்டை வந்து அனுமதிச்சாங்க. இதுதான் இந்த ஸ்டெர்லைட்டோட ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி. லாஜிக்கு அடுத்த கேள்வி என்ன வரும்? இப்போ ஏன் இந்த அளவுக்கு பெரிய போராட்டங்கள் வந்து நடக்கும் வரும்? நீங்கள் வந்து இத்தனை ஆண்டுகளாக மக்கள் போராடி தான் இருக்காங்க. இப்போ ஏன்னா சமீபத்தில் இன்னைக்கு ஸ்டெர்லைட்டோட உற்பத்தி திறன் கெப்பாசிட்டி வந்து 4 லட்சம் டன் ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? இது அப்படியே டபுள் ஆக்க போகிறாங்க. அப்போ 8 லட்சம் டன் உற்பத்தி வந்து அவங்க பண்ண போகிறாங்க. அந்த அனுமதி கிடைச்சதுன்னா அதுக்கான அனுமதியை கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ மக்கள் ஏற்கனவே பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு இன்னும் 2 மடங்காக உற்பத்தி செய்யுங்கள் என்று அனுமதி கொடுப்பதன் உள்நோக்கம் என்ன? ஒன்றும் இல்லை, அது பியூர் ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் தான், பியூர் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் தான், வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட் அது கிடையாது. அவங்க யாருக்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்பட்டு சரி கட்டப்பட்டு அந்த அனுமதியை வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா 4 லட்சம் டன் இருக்கப்பவே வந்து 10 மடங்கு 8 மடங்கு மாசு அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருக்கும் டேட்டா இருக்குது. நான் அது டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. லெட் எவ்வளோ ஜாஸ்தி, ஆர்சனிக் எவ்வளோ ஜாஸ்தி, கேட்மியம் எவ்வளோ ஜாஸ்தி, இது எல்லாத்துக்கும் ஜிங்க் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, அலுமினியம் எவ்வளோ ஜாஸ்தி, இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட அளவை விட 8 மடங்கு 10 மடங்காக இருக்குது. எப்போ? 4 லட்சம் டன் உற்பத்தியிலே. இந்த 8 லட்சம் டன் உற்பத்தியான அனுமதி வந்து அவங்க ஆரம்பித்தாங்கன்னா உலகத்தின் ஒரு நகர்ப்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய காப்பர் ஸ்மெல்டர் பிளான்ட்டாக வந்து ஸ்டெர்லைட் தூத்துக்குடி வந்து மாறும். இதை விட அதிகமான ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய பிளான்ட் வந்து சைனாவில் இருக்குது. அது 9 லட்சம் டன். ஆனால் அது அமைந்திருக்க இடத்த சுற்றி யாரும் கிடையாது, மக்களே கிடையாது. ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து யாருமே கிடையாது, வெறும் ஒரு பிளான்ட் மட்டும் இருக்கும். ஸோ தூத்துக்குடி அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு நகரம். தூத்துக்குடி ஏற்கனவே மாசுபட்டுருச்சு, தூத்துக்குடி ஏற்கனவே வந்து வாழ்வதற்கு தகுதியற்ற நகரமாக மாறிடுச்சுன்னு பல்வேறு ஆய்வுகள் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஸ்டெர்லைட்டை மட்டும் காரணமாக சொல்ல, எல்லா அங்கே இருக்கக்கூடிய ரசாயன தொழிற்சாலைகள், அனல் மின் நிலையங்கள் எல்லாம் சேர்த்து தான் பண்ணிருக்கு. ஆனால் ஸ்டெர்லைட் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்போ மக்கள் ஒரு பக்கம் வேண்டாங்கிறாங்க,
இன்னொரு பக்கம் அவங்க வந்து பொல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க என்வாயன்மெண்ட்டை. எந்த எந்த சட்டமும் கட்டுப்படுத்தாது. நீங்கள் வந்து அவர்கள் மீது பல வழக்குகள் இருக்குது. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க, கணக்கில் வந்து தப்பாக கட்டாங்க, டாக்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் வந்து சரியாக பே பண்ணலன்னு சொல்லி அந்த நிறுவனத்தை சேர்ந்து கைது கூட பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ எந்த சட்டங்களும் மதிக்க மாட்டாங்க. நாங்கள் தான் ராஜா, நாங்கள் சொல்கிறதா அந்த நாட்டோட சட்டம்னு வச்சுட்டு அவர்களுக்கு என்று தனியாக ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இப்படி ஒரு 4 லட்சம் லெவலில் இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், 8 லட்சம் டன் ஆச்சுன்னா என்ன நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சரி, இப்போ சமீபத்தில் இந்த போராட்டங்கள்லாம் தீவிரமடையும் பொழுது அவர்கள் வந்து ஒரு விளக்கம் இது பற்றி கருத்து தெரிவித்த ஒருவருக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது உங்களுக்கு தவறான தகவல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாங்களே, என்ன தவறான தகவல்கள் எது, சரியான தகவல்கள் எது? இல்லை, தவறான தகவல்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்லலாம். அதாவது என்ன சொல்லலாம்னா, இந்த 16 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் சொல்கிறோம்ல, அது வந்து அந்த அனுமதித்தது வந்து சிப்காட் தான். சிப்காட் தொழிற்பேட்டை அங்கே அமைஞ்சிருக்கு. அந்த சிப்காட் தொழிற்பேட்டைக்குள்ளே இவங்க வந்து போய் வைக்கிறாங்க. சிப்காட்டை ஏன் அங்கே வச்சாங்கன்னு முதல்ல ஒரு கேள்வி இருக்குது. அது ஓகே, அது ரெகுலர். ஆனால் அதுக்காக நீங்கள் உங்கள் வயசுக்கு செய்ய முடியாது. நீங்கள் சிப்காட் தொழிற்பேட்டை அங்கே இருக்குன்னா உங்கள் வயசுக்கு செய்ய முடியாது. இப்போ அவங்க ஒரு பொய்யான விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்குல்ல, அது வந்து இப்போ இருக்க சிப்காட்டுக்குள்ளேயே தான் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணி தான் சுற்றுச்சூழல் அந்த தாக்கீடு அறிக்கை EIA பண்ணாமல் மக்கள் கருத்து கேட்காம எக்ஸ்ட்ரா 4 லட்சம் டனுக்கு அனுமதி வேணுங்க. ஆனால் 2 நாட்களுக்கு முன்னராக தூத்துக்குடி மாவட்டத்தோட சுற்றுச்சூழல் பொறியாளர், டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியர், அவர் வந்து சிப்காட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு, நீங்கள் சிப்காட்டோட செகண்ட் ஃபேஸுக்கு எங்கள்கிட்ட இந்த அப்ரூவலே வாங்கலே சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் சிலர் என்ன பண்ணியிருக்கு, நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த பிளான்ட்டை வந்து இதுக்குள்ளே தான் போட போகிறோம், அதுக்குள்ளே அனுமதியெலாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு, அதனால் நாங்கள் அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து பப்ளிக் ஹியரிங் நடத்த தேவையில்லைன்னு சொல்லிட்டு, அதாவது ஏற்கனவே இருக்க ஏரியாக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா பப்ளிக் ஹியரிங் புதுசாக தேவையில்லை, புதுசாக EIA தேவையில்லை ஒரு ரூல் இருக்குது. அதை பிடிச்சிட்டு கிளியரன்ஸ் வாங்கிட்டாங்க. முந்தா நாள் அந்த இன்ஜினியர் கொடுத்த அந்த நோட்டீஸ் வந்து வெட்ட வெளிச்சமாக்கி விட்டது. ஸ்டெர்லைட் சொன்னதெல்லாம் வந்து பொய்ன்னு சொல்லிட்டு தெரியவாக்கிடுச்சு. ஸ்டெர்லைட்டு வந்து அதனால தான் இந்த விஷயம் வெளிவந்தனால தான் அவங்க வந்து நேற்றைக்கு நடத்த வேண்டிய பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டீஸ் விஷயம் வெளியே வந்தனால தான் இன்றைக்கி தமிழக அரசு வந்து அந்த சுற்றுச்சூழல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியர் ஒரு அறிக்கை கேட்டிருக்காங்க. அந்த அறிக்கையின் மேல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. பல்வேறு பாதிப்புகள் அந்த மக்கள் வந்து அழகாக அவங்க வந்து அடிபம்பை உடச்சி போட்டதெல்லாம் நடந்துட்டுருக்கு. செல்ல இருக்காங்க, ஏன்னா அடிபம்பை பிடிச்சி தண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அடிபம்பெலாம் உடச்சி போடுறாங்க. அந்தளவுக்கு ஒரு மூர்க்கத்தனமாக வந்து நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்கும்போது யாருக்காக அது விரிவாக்க திட்டம்ங்கிற கேள்வி வந்து நம்ம வச்சு தான் ஆகணும். ஏற்கனவே மிகவும் மாசுபடுத்தியிருக்கு இந்த தொழிற்சாலை. ஏற்கனவே மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் பொய் சொல்லிலாம் இத்தனை லட்சம் மக்களை ரோட்டை கொண்டு வந்துட முடியாது, சரியா? இல்லை, இந்த மக்கள் போராட்டங்களையே வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து தொடர்ந்து இருக்கிறது இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை. இந்த போராட்டங்கள் தூண்டி விடப்படுகின்றன என்கிறார்களே, அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்களேன். இல்லை, அதாவது போராடுற மக்கள் மீது வந்து ஒரு ஈஸியான குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க. குறிப்பாக ஸ்டெர்லைட் நிறுவனமாகட்டும், இல்லை இந்த தேசபக்தர்கள்னு சொல்லி கூட்டமாகட்டும், இவங்க வந்து யாரோ தூண்டி விடுறாங்க, மக்களை யாரோ தூண்டி விடுறாங்க, மக்களுக்கு வந்து யாரோ என்ஜிஓக்கள்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண கேள்வி. ஒருவேளை யாராவது என்ஜிஓக்கள் தூண்டி விடுறாங்கன்னே வச்சுக்குவோம். நான் ஒரு வாதத்துக்காக நான் சொல்கிறேன். யார் மக்களை தூண்டி விடல, அவங்க வர்ற கஷ்டத்தில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு என்ஜிஓக்கள்லாம் ரொம்ப சின்ன அமைப்புகள், சரியா? ஆனால் உலக பணக்காரர்களின் ஒரு முதல் தரவரிசையில் கூடிய ஒரு வேதாந்தா நிறுவனத்திற்கு அப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்து மக்களை திசை திருப்ப முடியாத என்ன, அவர்கள் பக்கம் எடுக்க முடியாத என்ன? நிச்சயமாக செய்ய முடியும். அவங்களோட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வந்து இருக்குது. அப்போனா உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் வந்து அந்த உண்மை வந்து என்றைக்கும் வெளியே வந்து ஆகணும். அது நீங்கள் அதாவது தன்னார்வலர்களும் தொண்டு நிறுவனங்களும் போய் வேலை செஞ்சு தான் மக்கள்கிட்ட வந்து தெரிய வைக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க கண்கூட பார்க்குறாங்க. தினம் அவர்கள் படுகின்ற அல்லலையும், அவங்க தண்ணி எப்படி கஷ்டமாக வீணாக போகுது, எப்படி உணவு எப்படி நாசமாக போகுது, அவர்களுக்கு ஏற்படுகின்ற உடல்நல குறைவுகள், அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம் இல்லையா? எல்லா குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, பெரியவங்க பாதிக்கப்படுறாங்க, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. இது என்னென்னா, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் வந்து ஒரு ஸ்டடி பண்ணிக்காங்க, சரியா? அந்த ஸ்டடியில் பல்வேறு நோய்கள் மற்ற இடங்களை விட இந்த இடங்களில் 7 மடங்கு 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. இது அப்புறம் என்ன சயின்ஸ் இல்லையா? அது இன்னொரு குறியீடு பார்க்கலாம். பொதுவாக தூத்துக்குடிக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா திருநெல்வேலி தான் ட்ரீட்மெண்ட் வருவாங்க. ஏன்னா இப்போ தான் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ஆதியிலேருந்து திருநெல்வேலி மாவட்டம் தான், இப்போ தான் பிரித்தாங்க.
ஸோ தூத்துக்குடியில் உடம்பு சரியில்லை யாருனாலும் திருநெல்வேலி தான் வருவாங்க. கடந்த 10 ஆண்டு 15 ஆண்டுகளில் திருநெல்வேலியில் இந்த ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் இருக்குங்களா, மகப்பேறு மருத்துவமனைகள் 23 மருத்துவமனைகள் வந்திருக்கு. புற்றுநோய் மருத்துவமனை இருக்குல்ல, அது 14 மருத்துவமனைகள் வந்திருக்கு புதுசாக. அப்போ இதில் நமக்கு ஏதோ சொல்லலையா, எங்கேயோ தப்பு நடக்குது, எங்கேயோ பிரச்சனை இருக்குது, நிச்சயமாக அதை சொல்லுது இல்லையா? ஏன் இத்தனை மருத்துவமனைகள் வரணும், ஏன் இத்தனை புற்றுநோய் சென்டர்ஸ் வரணும், இது எல்லாமே ஒரு விஷயத்தை சொல்லுது. இன்னொன்று, திருநெல்வேலி தூத்துக்குடியிலேருந்து ரீஜனல் கேன்சர் சென்டர் இருக்குது திருவனந்தபுரத்தில், அதுதான் முக்கியமான புற்றுநோய் மருத்துவமனை, சென்ட்ரல் இன்ஸ்டியூட். அங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்லேருந்து போகக்கூடிய மக்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுதில்ல. நீங்கள் ஒரு பக்கம் வாட்டர் சாம்பிள்ஸு, சாயில் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதுவும் நமக்கு சொல்லுது ரொம்ப மோசமாக இருக்குன்னு. இன்னொரு பக்கம் மக்கள் உணர்றாங்க, கஷ்டத்தை உணர்றாங்க. இன்னொரு பக்கம் மக்களுக்கான நோய்களும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நிச்சயமாக மக்கள் வெளியே வந்தால் போடுவாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி போராட்டங்களுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது சமீப காலங்களில் அதிகமாகிட்டு இருக்குது. யார்கிட்ட காசு வாங்கிட்டு போராடுறாங்க, தேச நலனுக்கு எதிராக போராடுறாங்க, தேசத்துக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பொதுவான குற்றச்சாட்டை வைக்கிறது. ஆனால் அவங்க யாராவது நாங்கள் எந்த கேள்வி கேட்டிருக்கோமே எதுக்காக பதில் சொல்லியிருக்காங்களா? ஏன் ஸ்டெர்லைட் ஆலை அனுமதி வாங்காமல் ஓடிச்சு, ஏன் ஸ்டெர்லைட் ஆலை பொல்யூட் பண்ணுச்சுன்னு நாங்கள் சொல்ல, நீதி அமைப்பு சொல்லியிருக்கு, மாசுக்கட்டுப்பாடு சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் கமிட்டி சொல்லியிருக்கு. இது நாங்கள் மட்டும் சொல்ல, இது எல்லாம் அரசு சார்ந்த அமைப்புகள் தான், இவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்களே. ஏன் அப்போ க்ளோஸ் பண்ணல? ரமேஷ் ஃப்ளாஸில் 150 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களே, இங்கேருந்து வந்தது தான், அதை ஏன் க்ளோஸ் பண்ணல? இபி ஸ்டேஷனில் மயக்கம் போட்டாங்களே, உள்ள ஒரு பிளான்ட்டில் வெடிச்சு இறந்து போனாங்களே, இது எல்லாமே நடந்த விஷயங்கள் தான். இல்லை, மயக்கமாக இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு போபால் மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால்தான் உண்மையில் அதன் தீவிரமே தெரியும். அது போன்ற ஆபத்துகள் ஏதாவது ஸ்டெர்லைட் ஆலையில் இருக்கா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் மெல்ல கொல்லும் வியாதிகள், அது கண்ணுக்கு தெரியாது, வேறு காரணங்கள் கூட அதற்கு கற்பிக்கலாம். வேறு பெரிய ஆபத்து வருவதற்கான வாய்ப்பு. அதாவது தூத்துக்குடியை நான் வாழு போபால்னு தான் சொல்லுவாங்க. போபால் இன் ஸ்லோ மோஷன் சொல்லலாம். போபாலில் ஒரே நாள் இரவில் விஷவாயு கசிஞ்சு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. ஆனால் இங்கே தூத்துக்குடியில் தினம் தினம் விஷவாயு கசிஞ்சு தினம் தினம் சூழல் மாசுபட்டு மக்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ போபால் இன் ஸ்லோ மோஷன் நம்ம சொல்லலாம். மீத்தேல் ஐசோசைனேட்டுங்கிற ஒரு வாயு போபால்லேருந்து வெளியே மக்களை கொண்டுது. அதே மாதிரி நச்சு வாய்ந்த கேஸஸ், பல கேஸஸ் இங்கே இருக்குது. ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் இதனால் வரைக்கும் பெரிய லெவலில் லீக் ஆகாமல் சின்ன லீக் ஆகி மக்களுக்கு ஒரு மயக்கம் தான் வந்துகிட்டு இருக்குது. மயக்கம் வரக்கூடிய கேஸ் அதிகமாக லீக் ஆச்சுன்னா உயிரை கொள்ள தான் செய்யும். சரியா? அப்படிலாம் வெளியே வந்துடாது அப்படிலாம் அப்படிலாம் யாரும் சொல்லிட முடியாது. ஏன்னா அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறது ஒரு இயந்திரம் தானே, ஒரு மிஷின் தானே, இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தி மிஷின் தான். ஃபெயிலியர் ஆகாத மிஷின் உலகத்தில் எதாவது இருக்கா? கிடையாது. அப்படி எல்லாம் ஒன்று கிடையாது. உலகத்தில் பழுதே அடையாத ஒரு இயந்திரம் உலகத்தில் ஒன்று கிடையாதுல்ல. இயந்திரம் இருந்தால் பழுதடைய தான் செய்யும், இயந்திரம் இருந்தால் ஃபால்ட்டாக தான் செய்யும், இயந்திரம் இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும். சரியா? அப்போ இங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்காது, அந்த மாதிரி போபாலும் நடக்காதுன்னா யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது அறிவியலுக்கு எதிரான ஒரு விஷயம். சரியா? இதுவரைக்கும் நடக்கலை. போபால் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷவாயு விபத்து இதுவரை நடக்கலை. ஆனால் போபால் மாதிரி தினம் தினம் சின்ன அளவில் மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இது யாரும் மறுக்க முடியாது. சரி, இப்போ இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், பாதிப்புகள் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. உள்ளுக்குள்ளேயே ஆலைக்குள் ஏராளமான பணியாளர்கள் இருப்பார்கள். அவர்களை குறித்தெல்லாம் ஏதாவது ஆய்வு நடந்திருக்கிறதா? உண்மையிலே இந்த ஆலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வருகின்றன? உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது? இல்லை, அதாவது முன்னாடிலாம் சில விஷயங்களை வெளிப்படையாக போடுவாங்க, இப்போ எதுவும் வெளிப்படையாக போடுறதில்ல அவங்க. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே இருக்கக்கூடிய லேபரர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது தொழிலாளர்கள், அவங்கள நிறைய பேர் வட இந்தியர்களை மாற்றிட்டாங்க. நிறைய பேரை லோக்கல் பீப்புள் அவங்க எடுக்கிறதில்ல, இப்போ லேபர்ஸாக இருக்கிறதில்ல, தொழிலாளர்கள் எடுக்கிறதில்ல. என்ன காரணம்னா, லோக்கல் பீப்புள் எடுத்தால் உள்ள இருக்கிற விஷயம் வெளியே போய் சொல்லிடுவாங்க. நீங்கள் சத்தீஸ்கர்லேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு லோக்கலில் யாருமே தெரியாது. அவங்க வருவாங்க, வேலை பார்ப்பாங்க, நோய் வந்து அவங்க ஊருக்கு போய் கிளம்பி போயிடுவாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை கம்ப்ளீட்டாக மூடி மறைச்சிருவாங்க ஸ்டெர்லைட் ஆலை. இது வரைக்கும் யாரை பற்றியும் ஒரு உண்மையாக இவ்வளோ பேர் இங்கே வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் டெஸ்ட் எடுத்துருக்கோம், 2000 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், 2000 பேர் வேலை பார்க்குறாங்க, இவங்களுக்கு இந்த இடத்துல டெஸ்ட் எடுத்துருக்கோம், இந்த அவங்களுடைய பிளட் லெவல் இவ்வளோ இருக்குது, அவங்களுடைய இந்த லெவல் இந்த என்னைக்கா ரிப்போர்ட் போட்டிருக்காங்களா வெளியே? போட்ட கிடையாது, ஒருபோதும் போட கிடையாது. அப்போ வேலை செய்யக்கூடிய மக்களுக்கும் நிச்சயமாக அதிகம் பாதிக்கப்பட்டு கொண்டாங்க. ஏன்னா அவங்க எம்ப்ளாயீஸ் ஆகிறாலும் அவங்கள சரி கட்டி அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து அமைதியாக்கிறாங்க. இது எப்படி வெளியே இருக்க மக்களே பாதிக்கப்படும் போது எப்படி உள்ள பாதிக்கப்படாமல் இருப்பாங்க? நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க. இவர்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்
பல்வேறு நகரங்கள்லேருந்து பல்வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அந்த பாக்ஸைட் வந்து வெட்டி எடுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல, அந்த காப்பருக்கான ரா மெட்டீரியல் அது இந்தியாவிலேருந்து இருக்கிறாங்க, பல்வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. கப்பலில் தான் வந்து வருது. அதை வந்து இங்கே வந்து உருக்கி தாமிர உருக்காலை தானே இதை உருக்கி அதை வந்து காப்பர் இதாக வந்து மாற்றி தர்றாங்க. ஸோ அந்த இதுக்கான விஷயங்கள் தான் தூத்துக்குடி போர்ட்டை வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு அந்த ரா மெட்டீரியல் அது வந்து அதுவும் கழிவாக தான் வந்துச்சு. முதல்ல ரா மெட்டீரியல் வந்தப்போ வந்து மீனவர்கள்லாம் அவங்களோட மீன்பிடி பழக எடுத்துகிட்டு போய் அந்த கப்பலை வழிமறித்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தாங்க. அதாவது இறக்க விடலை, அந்த கப்பல் வந்து திரும்பி போயிடுச்சு. மக்கள் வந்து போராட்டத்தை ஜெயிச்சு திருப்பி அமைச்சிட்டாங்க. ஆனால் வழக்கம் போல் அதுக்கப்புறம் காவல்துறையை வச்சு அரசாங்கம் உள்ள புகுந்து மக்கள்கிட்ட சாதி ரீதியாக, மதம் ரீதியாக, தொழில் ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தி அந்த போராட்டங்களை பிசுபிசுக்க வச்சு அவங்க வந்து அந்த ஆலையை வந்து இயக்க விட்டாங்க. இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரை நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த விரிவாக்கத்திற்கு எதிராக மக்கள் போராடும் பொழுது இந்த போராட்டம் வெற்றியடை வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்திற்கு எதிராக போராடும் பொழுது அது மாத கணக்கில் அதை இழுத்தடித்து அந்த போராட்டத்தின் வலுவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பது தான் இப்போல்லாம் ஃபேஷனாக இருக்குது. அதனால் கேட்குறேன். இது அதாவது அதாவது சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லாரும் எல்லா காலமும் வந்து ஏமாற்ற முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அரசாங்கம் வந்தாலும் சரி, ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி, வேதாந்தா நிறுவனம் வந்தாலும் எல்லாத்தையும் எல்லா காலகட்டத்திலும் ஏமாற்றிட்டே இருக்க முடியாது. சரி, இவ்வளோ நாள் வந்து அவங்க சிலரை சில காலம் ஏமாற்றிட்டு இருந்தாங்க, பலரை பல காலமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும், உலகம் முழுவதும், எனக்கு அமெரிக்காவில் கூட வாஷிங்டன் நகரத்துலேருந்து ஆரம்பித்து 13 நகரங்களில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து நடந்துகிட்ருக்குது. அப்போ வந்து இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் வந்து அட்டைன் பண்ணிடுச்சு. அது வந்து இன்றைக்கி வந்து பறந்து போயிட்டுருக்குது, உலக நாடு முழுக்க பறந்து போயிட்டுருக்குது. சிங்கப்பூரில், மலேசியாவில், தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் வந்து இந்த லண்டனில் அந்த அனில் அகர்வால் வீடை வந்து தமிழர்கள் போய் முற்றுகையிட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி பல்வேறு போராட்டங்கள் நடக்குது. இங்கே இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டாங்க. நேற்றுக்கு சென்னையில், இன்றைக்கி சென்னையில், ஒவ்வொரு நாளும் சென்னையில் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. திருநெல்வேலி நடக்குது, மதுரை நடக்குது, கோயம்புத்தூர் நடக்குது. இது மாதிரி பல்வேறு நகரங்களில் ஊர்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் அரசு இதை ஒடுக்கி இந்த ஆலையை விரிவாக்கம் அனுமதித்தால் இந்த மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய பச்சை துரோகமாக இருக்கும் அந்த செயல். இன்றைக்கி எல்லா கட்சிகளும், இன்றைக்கி ஆளும் அதிமுகவை தவிர, பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இந்த திட்டத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த விரிவாக்க பணியின் கூடாதுன்னு சொல்லி குறைஞ்சபட்சம் ஆளும் அதிமுக அரசு அதிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா விரிவாக்கத்தை ரத்து செய்ய வேணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே செயல்பட்டுக்கின்ற ஆலை நிச்சயமாக மாசுபடுது, அது நம்ம பல்வேறு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதை வந்து மூடுவதற்குரிய வேலைகளை துரிதமாக, ஏன்னா உச்சநீதிமன்றம் ஆணை இருக்குது, அதை எப்படி இவங்க புதுசாக ஆய்வு பண்ணி புது ரிப்போர்ட்லாம் எப்படி போட்டு உச்சநீதிமன்றம் இந்த க்ளோஷர் ஆர்டரை வந்து வாங்கி அதை மூடுவதற்கான வேலைகளை வந்து அரசு செய்யணும். அது மட்டும் இல்லை, இது நாள் வரை அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் ஏற்படுத்திய சூழல் மாசுக்கும் உடல்நலக்கேட்டுக்கும் அந்த பகுதி மக்களுக்கு உரிய நிவாரணத் தொகையை அவர்கள் கட்ட வேணும். மிகப்பெரிய லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் விரிவாக்கத்தை நிறுத்துவதும் சரி, அந்த ஆலையை ஒரேடியாக மூடுவதும் சரி எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஆனால் அதை சாதித்து காட்டக்கூடிய ஒரு திறனும் வலுவும் மக்களின் போராட்டத்திற்கு இருக்கிறது. அந்த வகையில் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கட்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கோ. கருணாநிதி அவர்கள் 69% இடஒதுக்கீடு ஏன், எதனால், எப்படி என்று ஒரு சிறு நூலை தந்திருக்கிறார். நிறைய செய்திகள், கேள்வி பதில் வடிவத்தில் பல தெளிவுகள், ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூலாக அது அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு என்றாலே இடஒதுக்கீடு என்பதாக இன்றைக்கும் பலராலும் பேசப்படுகிறது. அது ஒன்றும் சலுகை அல்ல. அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது நாம் போராடி பெற்றிருக்கிற உரிமையே தவிர அது சலுகை அன்று. இந்தியாவிலேயே
பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினருக்கு 69% இடஒதுக்கீட்டை பெற்றிருப்பது தமிழ்நாடு மட்டும்தான். இது எப்படி வந்தது என்பதை கருணாநிதி அவர்கள் விளக்கி சொல்லுகிறார். அவரை இயல்பாக ஓபிசி சங்கத்தில் இருப்பதால் ஓபிசி கருணாநிதி என்று சொல்லுவார்கள். நிறைய செய்திகளை விரல் நுனியில் இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக வைத்திருப்பவர். நாம் அறிவோம், இடஒதுக்கீட்டின் வரலாற்றை படிக்கிற எல்லோரும் அறிவார்கள். 1902ஆம் ஆண்டு கோல்ஹாப்பூர் சமஸ்தானத்தில் சாகு மகராஜ் தொடக்கி வைக்கிறார். பிறகு 1909ஆவது ஆண்டு அரசியல் தடத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. பிறகு மைசூர் சாம்ராஜ்யம் அரசாக அதை கொண்டு வருகிறது. இப்படி அரசு சார்ந்து வந்த இடஒதுக்கீடு மைசூர் சாம்ராஜ்யத்திற்கு பிறகு சென்னை தலைமாகாணம்தான். அதனை இன்றைக்கும் நாம் கம்யூனல் ஜீவா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 1927 வந்து 28 அது நடைமுறைக்கு வந்தது. என்னவாக இருந்தது, எப்படி மாறிற்று? 1928 பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். நாம் நன்றாக அறிவோம், அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய அரிய முயற்சியால் 1943 ஆகஸ்ட் 11 முதல் இந்தியா முழுவதும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து சேர்ந்தது. பிற்படுத்தப்பட்டவருக்கு அந்தந்த மாநிலம் சார்ந்ததாக அது ஆயிற்று. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருந்தது மாற்றப்படுகிற போது செண்பகம் துரைராஜன் என்கிறவர் தொடர்ந்த வழக்கில் உடனுக்குடனாக உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளிக்கின்றன. பொதுவாக நம் நாட்டில் நீதிமன்றங்களில் தீர்ப்பு வருவதற்கு எத்தனை காலம், எத்தனை ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை அறிவோம். ஆனால் செண்பகம் துரைராஜன் தொடர்ந்த வழக்கில் 6 மாதத்திற்குள் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எல்லாம் தீர்ப்பை சொல்லிவிட்டன. இனி இடஒதுக்கீடு இல்லை என்கிற நிலை வந்தபோது தமிழகம்தான் கொதித்து எழுந்தது. தந்தை பெரியார் அவர்களின் வழிகாட்டுதலில் நடந்த போராட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தத்தை கொண்டு வருவதற்கு வழிவகுத்தது. அதுதான் முதல் திருத்தம். அதை 1951 நாடாளுமன்றத்தில் முன்மொழிகிற போது அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு அவர்களே சொல்கிறார், தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை கணக்கில் கொண்டு இந்த 15வது பிரிவில் 4வது உட்பிரிவு சேர்க்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் நமக்கு இடஒதுக்கீடு வருகிறது. 25% பிற்படுத்தப்பட்டோருக்கு, 16% தாழ்த்தப்பட்டோருக்கு என்பதாக முதல் நிலை இருக்கிறது. பிறகு 1971 தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்த நேரத்தில் 25 என்பதை 31 ஆக்கி, 16 என்பதை 18 ஆக்கி, பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18%, மொத்தம் 49% இடஒதுக்கீடு என்று அறிவிக்கிறார். ஆனால் அது 1980 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகிற போது அதில் ஒரு சிக்கல் வருகிறது. எம்ஜிஆர் வருமானத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பதை கொண்டு வர முயல்கிறார். ஆண்டுக்கு 9,000 ரூபாய்க்கு கூடுதலாக வருமானம் உடையவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. இந்த நிலைக்கு ஒரு கடும் எதிர்ப்பு வருகிறது. 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அப்போதுதான் இந்த வருமானத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பதை சொல்லி முடித்த நேரத்தில் வந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக கழகம் அன்றைக்கு சந்தித்தது 80 நாடாளுமன்ற தேர்தலில். இன்றைக்கும் பலர் வரலாற்றை திரித்து சொல்லுகிறார்கள், எம்ஜிஆர் காலம் வரையில் அவரை யாரும் வென்றது இல்லை என்று. அது உண்மை அல்ல. 1980ஆவது ஆண்டு 39 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது. சிவகாசி, கோபிச்செட்டிப்பாளையம் என்கிற 2 ஊர்களை தவிர 37 ஊர்களில் அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதற்கு பிறகுதான் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தபோது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அந்த இடஒதுக்கீட்டு ஆணையை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். வெற்றி பெற்றதற்கு பிறகு அதை எப்படி மாற்றினார் என்றால் 31, 18, 49 என்று இருந்ததை பிற்படுத்தப்பட்டோருக்கு மட்டுமே 50%, மற்றவர்களுக்கு 18, 68% என்று உயர்த்தினார். ஆனால் அதற்கு பின்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று அதனுக்கு மறுப்பாக வந்துவிட்டது. இதில் இன்னொரு செய்தியை நாம் எப்படி பார்க்க வேண்டுமென்றால், 1980 68% எம்ஜிஆர் சொன்னார். ஆனால் 1989 கலைஞர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வந்தபோது
பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த இடஒதுக்கீட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று ஒரு உட்பிரிவை உருவாக்கி மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20%, பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18%, தாழ்த்தப்பட்டோரிலும் பழங்குடியினருக்கு தனியாக 1, எனவே மொத்தம் 69 என்று அறிவித்தார். 69%, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு வழங்கப்பட்டது தான் இந்தியாவிலேயே உச்சம். அது கலைஞர் ஆட்சியில் 89 வழங்கப்பட்டது. இது பலருடைய கண்களை உறுத்திற்று. 100க்கு 69% இடஒதுக்கீடா என்று. சரியாக சொன்னால் மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுமானால் 85% பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றவர்கள் இருப்பார்கள். சிறுபான்மையினரையும் கழித்துவிட்டால் 97% இடஒதுக்கீட்டுக்கு போய் சேர்ந்துவிடும். 3 தான் மிஞ்சும். நாம் அதனை இப்போதும் சொல்லுகிறோம். த ப்ரொபோர்ஷனேட் ரிசர்வேஷன் என்பது சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இன்னின்னார் இத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அத்தனை விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து விடலாம். 3% இருக்கிறவர்களின் இடத்தையும் மறுக்கக்கூடாது, அவர்களுக்கும் 3% கொடுத்து விட வேண்டும். இதுதான் இன்றைக்கு பலரும் முன்வைக்கிற செய்தி. ஆனால் 69% இடஒதுக்கீடு என்று வந்தவுடனே அது பலருடைய கண்களையும் உறுத்திற்று. 92ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வந்த ஒரு தீர்ப்பு இதற்கு தடையாக அமைந்தது. அந்த தீர்ப்புக்கும் இதற்கும் நேரடியாக அந்த வழக்குக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை. அந்த வழக்கு விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது மண்டல் அறிக்கையின் அடிப்படையில் 27% இடஒதுக்கீட்டை அவர் மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்டோருக்கு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை வழக்கறிஞர்கள் இந்திரா சஹானி வழக்கு என்று சொல்லுவார்கள். அந்த இந்திரா சஹானி என்பவரால் தொடுக்கப்பட்ட வழக்கு. அதில் 1992 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிற்று. என்ன தீர்ப்பு வழங்கியதென்றால், விபி சிங் அவர்கள் கொடுத்த ஆணை செல்லும், 27% இடஒதுக்கீடு பொருந்தும் என்றுதான் தீர்ப்பளித்தது. ஆனால் அப்படி தீர்ப்பை அடித்துவிட்டு அந்த வழக்குக்கு தொடர்பில்லாத சில செய்திகளை அந்த நீதிமன்ற அமர்வு குறிப்பிட்டது. அதில் வந்ததுதான் வளர்ந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீடு இல்லை, கிரீமி லேயர், இது ஒன்று. அந்த தீர்ப்பிலே தான் இனி எந்த மாநிலத்திலும் 50 விழுக்காட்டிற்கு மேல் யாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த வழக்குக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை. நீதிபதிகள் தாங்களாகவே வருவித்து கொண்டு 50 விழுக்காட்டுக்கும் மேலாக யாருக்கும் இடஒதுக்கீடு இல்லை என்றார்கள். அதை திராவிடர் கழகம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த தீர்ப்பை எரித்து சாம்பல்களை மூட்டை மூட்டையாக அனுப்பிற்று. அது ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான செய்தி. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் திராவிடர் கழகத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 31C என்பதன் கீழாக இந்த 69 விழுக்காட்டுக்கான அனுமதியை நீதிமன்றத்தில் பெறுகிற முயற்சிகள் நடைபெற்றன. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனால் மிக தந்திரமாக பல இடங்களில் நிறுவனங்களில் அரசு என்ன செய்து விடுகிறது என்றால், மொத்த எண்ணிக்கையை கூட்டி அதில் 50%, 100 அதில் 69 என்பதற்கு பதிலாக 138 இடம் என்று ஆக்கி 69 இடத்தை தருகிறார்கள். நமக்கு 69 ஒன்றும் பிடித்த எண்ணல்ல. நாம் 69 கேட்கவில்லை, 69 விழுக்காடு தான் இடம் கேட்கிறோம். எனவே இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இன்னமும் நாம் போக வேண்டிய தொலைவு இருக்கிறது என்றாலும் இந்த 31C மூலமாக அதை நிறைவேற்றி தந்தது ஒரு பாராட்டுக்குரியது. திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்க்கட்சி என்று பார்க்காமல் அந்த வழக்கில் தன்னையும் இணைத்து கொண்டது. இவையெல்லாம் இடஒதுக்கீட்டின் வரலாற்றில் தமிழகம் தனி இடத்தை பெற்றிருக்கிறது என்பதற்கான சான்றுகள். இன்னும் பல செய்திகளை விரிவாக கேள்வி பதில் வடிவத்தில் ஏன், எதனால், எப்படி என்னும் அந்த புத்தகத்தில் கோ. கருணாநிதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கிற திராவிடர் கழகம் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. தற்போது பரவி வரும் நோய்களை பற்றியும் அதனை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் மருத்துவம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பேச போகிற நேரம் பார்த்திங்கன்னா ஆசன வாயில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள். அதாவதுங்க, ஆசன வாயில் வரக்கூடிய ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலாக பேசுகிறது பைல்ஸ், இல்லை ஆசன வாயில் வெடிப்பு ஃபிஷர், இல்லை ஆசன வாயை சுற்றி பஸ்ஸு ஃபார்ம் ஆகிறது,
ஆப்சஸ், இல்லாட்டி அதே வந்து பின்னாடி ஃபிஸ்டுலா, ஒரு சின்ன பாதம் மூலமாக சி வழியே வந்துகிட்டே இருக்கும் ஃபிஸ்டுலா. இந்த மாதிரி சில வியாதிகள்லாம் ஆசனவாயை சுற்றி வரும். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, ப்ராப்பரான உணவு இல்லை. ஸோ நம்ம வந்து நார்ச்சத்து நல்லா சாப்பிட்டோம்னா தான் நம்ம வந்து மலம் வந்து பல்காக ஸ்மூத்தாக ஃபார்ம் ஆகும். மோஷன் போகிறப்போ அந்த மலம் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஃப்ரீயாக வெளியே வரும். அப்போ சிக்கல் இருக்காது. நார்ச்சத்து எதில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கீரை, காய்கறி, ஃப்ரூட்ஸ் இது நல்லா வச்சுக்கணும். சம்டைம் நம்ம லைஃப் ஸ்டைலில் ட்ராவலிங், அலைச்சல், சரியான உணவு இல்லை அப்படின்னா இந்த நார்ச்சத்து சப்ளிமெண்ட்டாக இருக்குது, ஃபைபர் சப்ளிமெண்ட். அது அட்லீஸ்ட் அதனாச்சும் நம்ம நைட் எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் பவுடர் ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சோம்னா ஸோ நெக்ஸ்ட் டே மோஷன் ஃப்ரீயாக போகும். நம்மளுடைய நோக்கம் என்னென்னா நைட் தூங்க போகிறப்போ அந்த நாள் வந்து நார்ச்சத்து நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமா, அது வந்து உணவில் கிடைக்கணும். கீரை, காய்கறி, ஃப்ரூட்ஸ் இல்லையா அட்லீஸ்ட் அந்த நார்ச்சத்து சப்ளிமெண்ட்டாக பவுடராக நைட் நம்ம எடுத்துட்டோம்னா மலம் வந்து ஃப்ரீயாக போகும். சரி, மலம் வந்து ஃப்ரீயாக போகலை, ஹார்டாக போகுது, என்ன ஆகும்? சரி, நம்ம வந்து மோஷன் வெளியே வந்தாகணும். மோஷன் வந்து ஆசனா வழியாக வெளியே வர்றப்போ மோஷன் ஸ்மூத்தாக இருந்தால் அந்த ஆசனா வந்து மசில் ஸ்ட்ரெச் ஆகி மசில் ரிலாக்ஸாக ஓப்பன் ஆகும், மலம் கீழே வரும். இப்போ மலம் வந்து ரொம்ப ஹார்டாக வருது, ஆசன வாயில் இந்த ஸ்பிங்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸ்பிங்டர் மசில் ஒரு 2.5 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனால் அப்போவும் மோஷன் கீழே வரல, ஹார்டாக வருது. அப்போ என்ன ஆகுன்னா ஆனஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ஹார்டு மோஷன் வெளியே வரும், ஆனால் வர்ற பாதை இல்லை, அப்போது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ என்ன ஆகுனா ஒரு பகுதியில் கிழிஞ்சிரும், ஒரு பகுதி ஆசனமே டேர் ஆயிரும். அப்போ தான் மோஷன் வெளியே வரும். அந்த ஹார்டு மோஷன் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த கிழிஞ்ச பகுதி இருக்கு இல்லையா, இதான் நம்ம சொன்னோம் ஃபிஷரின் ஆனோ, ஃபிஷர் வெடிப்பு. அந்த டேர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா அந்த மசில் வந்து நல்லா சுருங்கிரும், ஸ்பேசம் ஆயிரும். அடுத்த நாள் வந்து மோஷன் அந்தளவு ஹார்டாக போகாட்டி கூட நார்மலாக போனால் கூட அந்த பாதை வந்து பழைய மாதிரி ஓப்பன் ஆகாது, மசில் ஸ்பேசம் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், அந்த ஸ்பேசமான மசில் வழியாக அந்த மோஷன் போகிறப்போ ஸ்ட்ரெச் ஆகும். டேரான பகுதி ஏற்கனவே முதல் நாள் டேராக இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் மோஷன் டச் ஆகிறப்போ அங்கே பெயின் ஆயிரும், சிவியர் பெயின் ஆகும். அப்புறம் அந்த வழியாக டச் ஆகிறப்போ பிளட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் அந்த இடத்துல சிவியராக பேர்னிங், சிவியர் எரிச்சல் இருக்கும். இது வந்து டிப்பிக்கல் வெடிப்பு, ஃபிஷர். ஹார்டு மோஷன் ஆசன வழியாக போகிறனால அங்கே டேர் ஆகி உண்டான பிரச்சனைகள், இது வந்து ஃபிஷர். இதே வந்து சில பேர் பார்த்திங்கன்னா மோஷன் டெய்லி முக்கி மோஷன் போவாங்க, ஃப்ரீயாக போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனாங்க ஆசன வாயில் 3 ரத்த குழாய் முடியுது, 3 ரத்த குழாய் ஆசன வாயில் முடியுது. நம்ம முக்கி மோஷன் போகிறப்போ அந்த ரத்த குழாயில் ப்ரெஷர் அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுனா அந்த ரத்த குழாய் வந்து ஒரு குஷன் மாதிரி பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுதான் பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ். இது வந்து சில பேருக்கு ஒரு ரத்த குழாயில் ஒரு பைல்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு 3 ரத்த குழாய் 3 பைல்ஸ் இருக்கலாம். பைல்ஸ் வந்து பிகினிங் ஸ்டேஜில் நம்ம வந்து கிரேட் 1 ஆசன உள்ளே தான் ஃபார்ம் ஆகும். கிரேட் 2 முக்கி மோஷன் போகிறப்போ உள்ளே இருக்க பைல்ஸ் கொஞ்சம் பெருசாகி வெளியே வரும், திருப்பி உள்ளே போயிடும். கிரேட் 2. கிரேட் 3ங்கிறது பைல்ஸ் வந்து எப்போவுமே வெளியே நல்லா பெருசாக ஃபார்ம் ஆகி பெரிய பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ பைல்ஸ் வந்து ஒரு ஆசன வாயில் அந்த பாதையில் குஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த பாதையை ஆல்மோஸ்ட் பாதி மேலே பிளாக் ஆயிடுச்சு, அந்த பாதையை அடப்பட்டுருச்சு இந்த பைல்ஸ்னாலேயே. மோஷன் ஃப்ரீயாக போகிறப்போ அந்த பைல்ஸில் பட்டு மோஷன் போகிறப்போ அவர் பிரச்சனை இருக்காது. பட் மோஷன் கொஞ்சம் ஹார்டாக போனாலும் அந்த மோஷன் அந்த பைல்ஸில் ஒராசிட்டு போகிறனால பிளட் வந்துடும். ஸோ பைல்ஸ்னால் பிளட் வர்றப்போ மோஸ்ட்லி அந்த பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்காது, வலி இருக்காது, ஆனால் கொட்டும் பிளட்டு. ஸோ இது வந்து முக்கியமான அறிகுறி. ஸோ பைல்ஸ் பெருசாக ஆக ஆசனா வேறு பிளாக் ஆயிரும். ஸோ பேஷண்ட் சொல்லுவாங்க மழை வருதுங்க, அந்த இடத்துல வந்து அடைக்குதுங்க, ஃப்ரீயாக வெளியே போகலைங்க. ஸோ பைல்ஸ் வந்து அந்த பாதையை அடைச்சிருது. சம்டைம் பைல்ஸ் வந்து மோஷன் வெளியே வர்றப்போ ஒராசிட்டு வரனால ரத்தம் வருது, இது வந்து பைல்ஸு. அதே மாதிரி வந்துங்க மோஷன் வந்து நம்ம ப்ராப்பராக காலையில் ஃப்ரீயாக போகணும், நார்ச்சத்து நல்லா சாப்பிட்ணும். சில பேர் வந்து மார்னிங் டியூட்டிக்கு போகிறோம், அவசரமாக எந்திரிச்சு அவசரமாக போவாங்க, அந்த ரெஸ்ட் ரூமில் கூட வந்து ப்ராப்பர் டைம் ஒதுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து சம்டைம் மலம் போக மாட்டாங்க, அந்த சரியான ரிஃப்ளெக்ஸ் இருக்காது, மார்னிங் எக்ஸசைஸ் இருக்காது. ஸோ மலம் கழிக்காமலே சம்டைம் டியூட்டிக்கு போயிடுவாங்க. டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் அங்கேயே வந்து சம்டைம் ரிஃப்ளெக்ஸ் வரும், மோஷன் போகலாங்கிற மாதிரி. பட் டியூட்டி பிஸியாக இருக்கனால அந்த ரிஃப்ளெக்ஸை அடக்கிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து போவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா ஆசன வாயில் மலம் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கும், ஆனால் போக மாட்டாங்க. உள்ளே வந்து ஆசன வாய் உள்ளே வந்து கிளாண்ட்ஸ் இருக்குது, சுரப்பிகள், அந்த சுரப்பிகள் வந்து பிளாக் ஆயிரும், அதில் வந்து கிருமிகள் சேரும்.
அந்த கிருமிகள் வந்து சீயாக மாறும். அந்த சீ வந்து வெளியே வந்து பெருசாக பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகி பேஷண்ட் சொல்லுவாங்க, 2 நாளாக உட்காரவே முடியலைங்க, ஆசனம் இல்லை, ஒரு பல்ஜு மாதிரி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, உட்காரவே முடியல, பயங்கர வலிக்குது, காய்ச்சல் இருக்குது, இந்த மாதிரி சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஆசன வாயில் பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பஸ்ஸு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா தெரியும், படுக்க வச்சு எக்ஸாம் பண்ணோம்னா ஆசன வாயில் பக்கத்தில் பெரிய பல்ஜு இருக்கும், பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து உள்ளே பெருசாக பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கும், வெளியே பல்ஜு இருக்காது. ஸோ நம்ம வந்து ஆசன வழியை ஸ்கேன் பண்ணோம்னா தெரியும் பஸ்ஸு நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அந்த பஸ்ஸை எடுத்து விடணும். ஸோ இது வந்து பெரிய ஆனல் ஆப்சஸ் சொல்கிறது, பஸ்ஸை எடுத்து விட்டணும். இல்லாட்டி என்னாங்கன்னா அந்த சி ஃபார்ம் ஆனது சம்டைம் பிளட்டில் மிக்ஸ் ஆயிரும், சம்டைம் ஆசன வேலை இருக்க சி வந்து அப்படியே மேலே அசண்ட் ஆயிரும், ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ சி எடுத்து விட்டாச்சு பஸ்ஸு. இதே சம்டைம் என்ன ஆகுன்னா இந்த பஸ்ஸுன்னு ஒரு இடம் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே அந்த உள்ள மலக்குடலுக்கும் அந்த பஸ்ஸு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, ஒரு சின்ன பாதை மாதிரி ஃபார்ம் ஆயிரும், ஒரு பாதை. அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு நம்ம எடுத்து விட்ருவோம். ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், மலக்குடலுக்கும் வெளியேயும் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிஸ்டுலா நானோன்னு சொல்லுவோம், ஃபிஸ்டுலா. அந்த பாதை ஃபஸ்ட்டு நம்ம இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். அந்த பாதை இருந்ததுன்னா நம்ம சர்ஜரி பண்ணி அந்த பாதையை நம்ம கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து திருப்பி பஸ்ஸு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சம்டைம் நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு பாதை இருக்கும், அலட்சியப்படுத்தினோம்னா திருப்பி பஸ்ஸு ஃபார்ம் ஆகும், சம்டைம் இன்னொரு பாதை ஃபார்ம் ஆகும். சில பேர் பார்த்திங்கன்னா ஆசனவாய் சுற்றி 3-4 ஓட்டை இருக்கும், ஃபிஸ்டுலா, மல்டிபிள் ஃபிஸ்டுலா. ஸோ ஆசனவாயில் வந்து சி வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு ப்ராப்பர் மலம் போகிற மாதிரி ஹேபிட் இருக்கணும், நார்ச்சத்து நல்லா இருக்கிற மாதிரி உணவு நம்மளை சாப்பிட்டுக்கணும், மலம் வர ரிஃப்ளெக்ஷன் தான் மலம் போயிடணும். ஒருவேளை ஆசனவாயில் சி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் சியை நம்ம எடுத்துடணும். சியை எடுத்ததுக்கப்புறம் 2 மாதம் கழித்து ஆசன வழியை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், உள்ள பாதை இருக்கான்னு பார்க்கணும். அந்த பாதை இருந்ததுன்னா அது பேர் ஃபிஸ்டுலா நானோ, அந்த பாதையை நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ ஆசன வாயில் பார்த்திங்கன்னாங்க நான் முதல் சொன்ன மாதிரி வெடிப்பு, ஃபிஷர்னு ஒன்று வந்துருச்சு, வெடிப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அது ஃபிஷர் தானே ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து அந்த வழியை மோஷன் ரொம்ப ஃப்ரீயாக போகிற மாதிரி நார்ச்சத்து உள்ள டயட் நல்லா சாப்பிட்ணும், ஃபைபர் சப்ளிமெண்ட் சாப்பிட்ணும், சம்டைம் வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி சில மெடிசன் கொடுக்கணும். மோஷன் காலையில் அந்த வழியாக ஃபிஷர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மோஷன் ஃப்ரீயாக போயிட்டார் அப்படின்னா அப்புறம் காலையில் மோஷன் போனதுக்கப்புறம் ஒரு பேசினில் வெதுன்னு தண்ணி வச்சு அதில் உட்காரணும். அந்த இறுகின மசில், ஆசனவாய் மசில் வந்து விரிவடைகிற மாதிரி கொஞ்சம் 10 நிமிஷம் அந்த தண்ணியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி கண்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஆயின்மெண்ட் அங்கே அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வாரம் பண்ணோம்னா அந்த ஃபிஷர் வந்து புண்ணு ஹீல் ஆயிரும், புண்ணு ஆறிடும். ஆனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஒரு தடவை அங்கே ஆசனவாயில் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஏரியா வீக் தான். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு தடவை மலம் கொஞ்சம் டைட்டாக போனால் கூட அந்த கிழிஞ்ச இடம் திருப்பி கிழிஞ்சிடும். ஸோ 2-3 தடவை கிழியுது, புண்ணு ஆறுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து நம்ம வந்து சர்ஜரியில் தான் போய் முடியும். ஸோ ஃபிஷர் வந்து பிகினிங் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை மேற்கொண்டு வரா மாதிரி நம்ம ப்ராப்பராக உணவு சாப்பிட்ணும். பைல்ஸும் அதே மாதிரி தான். ஒன்ஸ் பைல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, கிரேட் 1 or 2 பிகினிங் ஸ்டேஜ் பைல்ஸ் இருக்குது, மேற்கொண்டு அது பெருசாக மாதிரி பார்த்துக்கணுன்னா நார்ச்சத்து உள்ள டயட் நல்லா சாப்பிட்ணும். ஒருவேளை பைல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு பெருசாகவே இருக்குன்னா அதுக்குரிய சர்ஜரி பண்ணி அது கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் கூட ப்ராப்பர் டயட் சாப்பிட்ணும். சி ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும், ப்ராப்பர் மலம் போகிற மாதிரி ஹேபிட் வச்சுக்கணும். ஏர்லி மார்னிங் டியூட்டி போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே எழுந்திரிச்சு அடிக்குவேட் டைம் ரெஸ்ட் ரூமில் இருக்கணும், மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் டே முதல் நாள் நைட்டு நல்லா ஃப்ரூட் சாப்பிட்ணும். இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா இந்த வெடிப்புங்கிறது, பைல்ஸுங்கிறது, ஆசன வாயில் சி ஃபார்ம் ஆகிறது, சீனால் வந்து ஃபிஸ்டுலாங்கிற பாதை ஃபார்ம் ஆகிறது, இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து உணவு. ஸோ நார்ச்சத்து உள்ள உணவு, கீரை, காய்கறி, நைட் நல்ல ஃப்ரூட்ஸ், இது நம்ம சாப்பிட்லன்னா அட்லீஸ்ட் நார்ச்சத்து, ஃபைபர், எத்தனையோ ஃபைபர் சப்ளிமெண்ட் இருக்குது. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் பவுடர், ஒரு டம்ளர் 200 ml தண்ணியில் கலந்து நம்ம குடிச்சிட்டோம்னா நம்ம வயிற்றுக்கு வேணுங்கிற எல்லா நார்ச்சத்தும் அதில் கிடைக்கும். நெக்ஸ்ட் டே மலம் ஃப்ரீயாக போகும். இது யாருக்குன்னா அட்லீஸ்ட் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க, ப்ராப்பர் உணவு கிடைக்காதவங்க அட்லீஸ்ட் ஃபைபர் சப்ளிமெண்ட் நைட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பர் உணவு எடுத்துட்டோம்னா ஆசன வாயில் இருக்கக்கூடிய எல்லா வியாதியும் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். நன்றி, வணக்கம். வீட்டில் இருக்கும் உணவுப் பொருட்களை பயன்படுத்தி சத்தான உணவுப் பொருளை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் டாக்டர் அமுதா அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அதனை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது உணவு பாரம்பரியம்.
வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நான் தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வழிமுதலாய் எண்ணிய 3. ஸோ இந்த காலங்களில் தான் வழிமுதலாய் எண்ணிய 3 என்று சொல்லக்கூடிய இந்த வாதம் பித்தம் கபம் இது 3ம் தன்னிலை மாறி காணப்படக்கூடிய நாட்கள். ஸோ இந்த காலங்களில் தான் அதிகப்படியான ஜுரம் வரும், அதிகப்படியான கோடை காலத்தில் வரக்கூடிய சில வகையான சில இன்ஃபெக்ஷன்ஸ், சில நோய்கள் காமனாக காணப்படக்கூடியது. அது தவிர நோய் வராமல் பாதுகாத்து கொள்ள என்ன அவசியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முன் ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பதிமுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேறு எந்த அளவுக்கு கோடை காலத்தில் வரக்கூடிய மிக அதிகப்படியான சில நோய்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த பதிமுகம் அப்படிங்கிற ஒரு மூலிகை எப்படி நம்ம வந்து இதனுடைய சயின்டிஃபிக் நேம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இதனுடைய மருத்துவ பயன்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சிசல்பினியா சப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இது. முக்கியமாக நம்ம எப்படி ஒரு சாண்டல் வுட் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, அதே போல் இது வந்து சாப்பான் வுட் அப்படிங்கிற ஒரு பேர் இதுக்கு இருக்குது. இது வந்து முக்கியமாக ஒரு 2000 வருடத்துக்கு முன்பாகவே நம்முடைய பாரம்பரியமாக நம்முடைய அந்த காலங்களே நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்க ஒரு பானம் என்று சொல்லலாம். இது அதிகப்படியான தாகத்துக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இதை கொண்டு வந்தாங்க. அதிகப்படியான தாகம் நீரிழிவு பேஷண்ட்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நீரிழிவு நோய்களுக்கு அதிக பசி இருக்கும், அதிக தாகம் இருக்கும், மூத்திரம் என்று சொல்லக்கூடிய பாலியூரியா, இரவு நேரத்தில் அதிகப்படியான யூரின் போயிட்டு இருக்கும். அதே போல் தாகம் என்று சொன்னால் இவங்களுக்கு அதிகப்படியான தாகம் காணப்படும். த்ரோட்டே அவங்களுக்கு பெயின் வர்ற மாதிரி ஒரு தாகம் காணப்படும். அந்த மாதிரி நிறைய நோயாளிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக காணப்படும். அதே நேரத்தில் இந்த அதிக தாகத்தில் உள்ளவங்க வந்து கோடை காலங்களில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. மற்ற காலங்களை விட கோடை காலத்தில் இவங்க அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாகும். அதே போல் இந்த வெயில் காலங்களில் சில வகையான நோய்கள் அதிகமாக பரவிக்கிட்டே இருக்கும். இந்த டைமில் வரக்கூடிய சில இருமல், இந்த டைமில் வரக்கூடிய சில வறட்டு இருமல், இந்த காலங்களில் வரக்கூடிய சில ரைனைட்டிஸ், இதுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த மருந்தாகும். அதே போல் சில ஆன்டிபயாட்டிக்கு அடங்காத சில வகையான நோய்கள், சில அந்த வகையான ஒரு பாக்டீரியலுக்கும் ஒரு மிக சிறந்த மருந்தாக காணப்படும் இந்த பதிமுகம் என்று சொல்லக்கூடிய இந்த வேறு. இந்த பதிமுகம் வெட்டி வேற வச்சு இன்னைக்கு நம்ம பதிமுகம் ஹெர்பல் வாட்டர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்முடைய உணவு பாரம்பரிய நிகழ்ச்சியில் நிறைய மருத்துவத்தை பற்றியும் நிறைய மூலிகைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. நிறைய வேரை பற்றி பார்த்துருக்கோம், நிறைய விதைகளை பற்றி பார்த்துருக்கோம். வேரில் முக்கியமாக அஸ்வகந்த வேரை பற்றி பார்த்துருக்கோம், வெட்டி வேரை பற்றி பார்த்துருக்கோம், விளாமிச்சை வேரை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா, தண்ணீர் விட்டான் கிழங்கு, இந்த மாதிரி வேறு வகைகளை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மூலிகை பதிமுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேறு எந்த அளவுக்கு இந்த கோடை காலத்தில் நமக்கு அதிக தாகத்தை குறைக்கக்கூடிய மருத்துவ பலன் காணப்படுது. அதே போல் இதில் காணப்படக்கூடிய சில முக்கியமான மருத்துவ ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். பதிமுகங்கிற வேருடைய பொட்டானிக்கலும் சிசல்பினியா சப்பான். எப்படி ஒரு சாண்டல் வுட்டை பற்றி நம்ம பரவலாக அனைவருக்குமே தெரியும், சந்தனத்தை பற்றி தெரியும். இதுவும் அதே மாதிரி தான், கலர் மட்டும் இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் வரக்கூடிய ஒரு சாப்பான் ஒரு வுட்டு. முக்கியமாக இந்த பதிமுகத்தில் இது வந்து ஏன்சியண்டாகவே நம்முடைய 2000 வருடத்துக்கு முன்பாகவே நம்முடைய முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டவரை ஒரு மூலிகை என்று சொல்லலாம். முக்கியமாக இதில் அதிகப்படியான ஆன்டாக்சிடென்ட் இருக்குது. எந்தெந்த மூலிகைகள் எந்த ஒரு காய்கறிகள் எந்த ஒரு பழ வகைகளில் ரெட் கலரில் காணப்படுது, சிவப்பு நிறத்தில் காணப்படுது எல்லாமே நல்ல கரோட்டின்ஸாகவும் நல்ல ஆன்டாக்சிடென்ட்டாக இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. முக்கியமாக பதிமுகத்தில் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க டாக்டர் கிம்ங்கிற தலைமையில். ஒரு ஜேர்னல் ஆஃப் எத்னோஃபார்மகாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நடந்தக்கூடிய ஒரு ஆராய்ச்சி முடிவை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலங்களில் நம்ம அதிகமாக ஆன்டிபயோட்டிக் உபயோகப்படுத்திட்டு இருப்போம். சின்ன குழந்தைங்களுக்கு அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு இருப்பாங்க, பெரியவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் எதற்கெடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக் எடுப்பாங்க. அதனால் சர்டன் பீரியடில் அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கே வேலை செய்யாது, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அந்த வகையான சில முக்கியமான ஸ்டெஃபலோகாக்கஸ் வகையான குரூப் ஆஃப் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக காணப்படுதா இந்த பதிமுகம் வேருடைய எக்ஸ்ட்ராக்ட். ஒரு மிக சிறந்த ஆன்டிபயோட்டிக்காலே குணமாக்க முடியாத சில நோய்களை குணமாக்கக்கூடிய ஆக்ஷன் இதுக்கு காணப்படுது. ஸ்டெஃபலோகாக்கஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்டெஃபலோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமாக முக்கியமாக லங்ஸில் வரக்கூடிய சில நியூமோதொராக்ஸு, கிட்னியில் வரக்கூடிய சில வகையான நோய்கள், அதே போல் ஹார்ட்டில் வரக்கூடிய சில வகையான ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி ஸ்டெஃபலோகாக்கஸ்னால வரக்கூடிய எந்த வகை நோயாளிகள் எந்த வகையான நோயானாலும் சரி, ஆன்டிபயோட்டிக்கில் கண்ட்ரோல் ஆகாத நோய்களாலும் சரி,
இது மிக சிறந்த மருந்து தான் இதில் உள்ள சில முக்கியமான ஆல்கலாய்ட்ஸ் என்று சொல்லலாம். அதே போல் இது வந்து நீரிழிவுகளுக்கு தாகத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதே போல் ஆன்டி அலர்ஜிக்காகவும் காணப்படும். இந்த வெயில் காலங்களில் அதிகப்படியாக ரைனைட்டிஸ் காணப்படும் இல்லையா. ஸோ ரைனஸ் வந்தாலே 5 days ஆர் 7 days மிக அதிகமாக நம்ம கஷ்டப்படுவோம். ரைனோ வைரஸில் அதிகப்படியான தும்மல், அதிகப்படியான தலைவலி, ஜுரம் அதிகமாக காணப்படும். அது அப்படியே எல்லாருக்கும் கிஃப்டாக கொடுக்குற மாதிரி அப்படியே எல்லாரும் பரப்பிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் அதிகமாக பரவிட்டே இருக்கும். இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய இந்த மாதிரி ரைனோ வைரஸ்க்கு ஒரு மிக சிறந்த மருந்து தான். மருந்து என்று சொல்வதை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு தண்ணீர், ஒரு பானம் என்று சொல்லலாம். மிக எளிதாக இதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். பதிமுகம் அனைத்து நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைகள் தான். கேரளா சைடில் இது அதிகமாக பரவலாகவே மக்கள் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் டைம் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எப்படி ரெடி பண்ணுறது? பதிமுகம் வேரை மட்டும் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. 1-2 இந்த மாதிரி ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன் பவுட்ரு தேவையில்லை. இந்த மாதிரி இடித்த ஒரு குடிநீர் பவுடராக ரெடி பண்ணி கொள்ளலாம். தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன், அதாவது 100 ml வாட்டருக்கு 10 கிராம் அளவு போட்டு இதை மூடி வச்சு உடனே நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அதிகமாக கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொதிக்கிற தண்ணீரில் இதை போட்டோடனே இந்த கலர் அப்படி மாற ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இதில் அதிகப்படியான ஆன்டாக்சிடென்ட் காணப்படுது. பதிமுக வேர் ரெடியாக இருக்குது. என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். கோடை காலங்களில் குழந்தைங்க, பெரியவங்க அனைவரும் சாப்பிட்டு வரலாம். இதை விட இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன். மிக சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை மற்றும் அழகை கொடுக்கக்கூடியது என்று சொல்லலாம். ஸோ பெண்கள் அனைவரும் இதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை என்று சொல்லலாம். நம்முடைய ஆரோக்கியத்தையும் கூட்டும், அதே போல் அழகையும் கூட்டக்கூடியது. வயோதிபத்தை தடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டியும் அதிகமாக காணப்படுது. ஸோ இதை பருக்கிட்டு வாங்க. அதே போல் இன்னொரு தகவல் நான் சொல்லலான் இருக்கேன். சில பேர் கீமோதெரப்பியில் இருப்பாங்க இல்லையா, சில புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு ஒரு மிக சிறந்த ஆன்டாக்சிடென்ட் உள்ளது. கீமோதெரப்பியுடைய எஃபெக்டை குறைக்கக்கூடிய சக்தி இந்த பதிமுக வேருக்கு உண்டு. ஸோ கீமோதெரப்பினால் பாதிக்கப்படுறவங்க, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் யாரும் இருப்பீங்களானால் உங்களுடைய தண்ணீரே இந்த வகையான தண்ணீராக காணப்படட்டும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க, 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா அந்த தண்ணீரே பதிமுகம் ஹெர்பல் வாட்டராகவே இருக்கட்டும். நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். நம்முடைய வாட்டராகவே, நம்முடைய குடிக்கிற தண்ணீர் இந்த வெயில் காலங்களில் பதிமுகம் தண்ணீராகவே இருக்கட்டும். பதிமுகம் ஹெர்பல் வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறான்னு பார்த்தீங்க இல்லையா. பார்க்குறதுக்கு மிக அழகாகவும் அதே போல் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுமான ஒரு மிக சிறந்த மூலிகை இன்றைக்கி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே இது கிடைக்கக்கூடியது தான். நீங்கள் இதை வாங்கி இந்த காலங்களில், கோடை காலங்களில் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் இந்த தண்ணீராகவே இருக்கட்டும். ஒரு மிக சிறந்த பதிமுகம் ஹெர்பல் வாட்டர் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு மிக சிறந்த வழியாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு விடியலைவா நிகழ்ச்சியில் வந்த அனைத்து பகுதிகளும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.